அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்று எமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். இதுவரை நாம் ஆக்கிய சக்கரம் வரை பார்த்தோம். இன்று நாம் சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம், பற்றிய விளக்கங்களை. மெழுதிரி சுத்திகரிப்பு மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். மேலும் எந்த விதமான எதிர்வினையும் புரியாது. நமது மமகாரம் அகங்காரத்தின் இருந்து நாம் பற்றற்ற நிலையில் அவற்றுக்கு மேற் சென்று ஆத்ம நிலை, நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த நிலை நமக்கு அமைதியை தரவல்லது. அந்நிலையில் நாம் நடப்பதை அவதானிப்போம். சாட்சி பாவ நிலை, அதுவே தியான நிலை. நமது சஹஸ்ரார சக்கரம் இருக்கும் இடம் தலை உச்சி குழிக்கு கீழ் இந்த பகுதியே சஹஸ்ராரமாகும். கடந்த வகுப்பில் எமது நாடிகளின் சமநிலையின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். இந்த நாடிகள் சமநிலை இழப்பதாலேயே நாம் உடல் உள மன ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றோம். வலது பக்கம் அதீதமாக வலது பக்கம் சாராமல், அதீதமாக இடது பக்கம் சாராமல், அதாவது கடந்த காலத்தை பற்றிய நமது கடந்த கால வாழ்வின் தாக்கங்களில் சிக்கிக்கொள்ளாது, எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயங்களில் அகப்பட்டு கொள்ளாது, நாம் எமது ஆத்ம விழிப்புணர்வு மூலம் குண்டலினி எண்ணெயை நாம் எழுப்பி இருக்கின்றோம். அதன் மூலம் தூய தெய்வீக அறிவு மூலம் நாம் நம்மை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். அதுவே நமது வாழ்வில் முன்னேற்ற பாதையாகும். எம்மை இந்த முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல 3 சக்திகள் எமது 3 நாடிகளில் இயங்குகின்றது. அதாவது குண்டலினி எண்ணெய் சக்தி 3 சக்திகளாக எமது 3 நாடிகளிலும் இயங்குகின்றார். எமது இடது நாடியில் இயங்கும் சக்தி இச்சா சக்தி. எமது வேண்டாத ஆசைகளிலிருந்து எம்மை விடுவித்து தூய ஆசை, நமக்கு தூய ஆசையை தருகின்றது. அதை நாம் உணரும் போது நாம் ஆறுதல் அடைகின்றோம். வேண்டாத ஆசைகள் அறிவு பூர்வமாக எமது தலையிலிருந்து விலகுகின்றது, எமது சிந்தனைகளில் இருந்து விலகுகின்றது. தூய ஆசை, அந்த விருப்பம் மட்டுமே நமக்கு வருகின்றது. அதனால் நாம் முழுமையான ஆறுதல் அடைகின்றோம், ஆத்மாவை உணர்கின்றோம். அதுவே நமக்கு ஆறுதல் அளிக்கும் சக்தியாகும் இடது நாடியில். வலது நாடியில் நமக்கு தூய தெய்வீக அறிவை தந்தருகின்றது. அறிவு, அதன் மூலமாக அனுபவங்கள்,
தெய்வீக அனுபவங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அறிவு வளர ஆரம்பிக்கின்றது, ஞானம் வளர ஆரம்பிக்கின்றது. அதனால் நமது கவனம் தூய்மை அடைகின்றது. இப்பொழுது கவனம் அங்கு இங்கு சென்று தேவையில்லாது அடையாது ஒருமுகப்படுத்தி நாம் எமது கவனம் தெய்வீக அனுபவங்களில் திரும்ப ஆரம்பிக்கின்றது. இது எமது இடது நாடியில் அறிவூட்டும் சக்தியாக குண்டலினி எண்ணெய் விளங்குகின்ற நடு நாடியில் எம்மை எம்மால் எமது உலக வாழ்வு, உலக வாழ்வின் பிரச்சனைகள், சலனங்கள், மாயை, அதிலிருந்து நாம் தனியாக விடுபட முடியாத போது எம்மை கை கொடுத்து மீட்டெடுத்து எம்மை ஆத்ம பாதையில் இட்டு செல்லும் சக்தி, தானாக இயங்கும் சக்தி. இங்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த குண்டலினி சக்தியிடம் நம்மை முழுமையாக விட்டுவிடும் போது அது தானாக நம்மை மிகவும் பக்குவமாக ஒரு தாய் போல் எமது வாழ்வில் வழிகாட்டி எம்மை எடுத்துச் செல்கின்றார். அதுவே நடுநாடி. இன்று எமது சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். சஹஸ்ரார சக்கரம் நாம் எம்மோடு முழு தொடர்பையும் தருகின்றது. இதுவரை காலமும் வெளியில் அலைந்து திரிந்த கவனம் இப்பொழுது எமக்குள் வர ஆரம்பிக்கின்றது. எமக்குள் ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். எம்மை நன்றாக அறிய ஆரம்பிக்கின்றோம். அதுவே தன்னிலை உணர்தல், ஆத்ம விழிப்புணர்வு. நான் ஒரு தூய ஆத்மா என்ற நிலை உணரப்படுகின்றது. ஆத்மாவின் நற்பண்புகள் உணரப்படுகின்றது. இந்த நிலை நாம் உம்மை அறியும் போது நாம் தானாக தெய்வீகத்தை அறிய ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் நாம் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பாகும். பிரதிபலிப்பை நாம் உணர ஆரம்பிக்கும் போது மூலத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த ஒருங்கிணைப்பை தருவது சஹஸ்ரார சக்கரம். இந்நிலையில் முழுமையான நிசப்தம், முழுமையான அமைதி நமக்கு கிடைக்கின்றது. எண்ணங்கள் இல்லாத தியான நிலை நமக்கு கிடைக்கின்றது. இந்த திவ்ய தெய்வீக அனுபவங்கள் மூலமாக நாம் சிறிது சிறிதாக ஆனந்தத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். இதுவே நமது சஹஸ்ரார சக்கரத்தின் பண்புகள் ஆகும். தன்னுடன் தெய்வீகத்துடன் ஒருங்கிணைப்பு, நிசப்தம், அதாவது முழுமையான அமைதி. இந்த பிரபஞ்ச அமைதியோடு நாம் உண்டாகின்றோம். சிந்தனைகள் இல்லை. தெய்வீக அனுபவங்களை நாம் உணர ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த தெய்வீகம் எவ்வாறு எமது ஒரு பாகம், நாம் அதன் ஒரு பாகமாக மாறி அது முழுமையாக எம்மை எவ்வாறு எமது வாழ்வில் எம்மை முழுமையாக வழி நடத்துகின்றது
என்ற அந்த தெய்வீக அனுபவங்களை உணர ஆரம்பிக்கும் போது ஆனந்தம் தானாக நாம் ஆனந்தத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். முழுமையான பாதுகாப்பு, நன்றி உணர்வு, ஒரு பிரமிப்பு வருகின்றது நமக்கு. நாம் பிரமிக்கின்றோம். இந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம், நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமை படைத்தவன் எம்மை கைவிடவில்லை என்ற ஒரு பிரமிப்பு, ஒரு நன்றி உணர்வு, அதுவே அந்த ஆனந்தமாகும். குண்டலினி அன்னை சஹஸ்ராராவை அடையும் போது குண்டலினி, அதாவது 1000 நரம்புகள் அங்கு முடிவடைகின்றது சஹஸ்ராரத்தில். அவை தாமரை இதழ்கள் போல் திறக்கின்றது, ஒளியூட்டப்படுகின்றது, ஞானோதயம் நடைபெறுகின்றது. ஞானோதயம் என்பது நமக்கு முழுமையான தெய்வீக ஞானம் கிடைக்கின்றது. இந்த ஞானம் என்பது தூய தெய்வீக அறிவு அனுபவ ரீதியாக உணரப்படும் போது இதுவே ஞானோதயம். எமது மனக்கண் திறக்கின்றது, அங்கு அனைத்தும் புரிகின்றது. ஞான ஒளி, அதாவது அறிவு கண் நமக்குள் திறக்கின்றது, அறியாமை விலகுகின்றது. தலை உச்சியில் நாம் ஒரு துடிப்பை, ஒரு சக்தி வாய்ந்த துடிப்பை நாம் உணரலாம். குண்டலினி அன்னை எமது தலை உச்சிக்குழி வழியாக வெளியேறும் பொழுது ஒரு நீர் ஊற்று மெதுமெதுவாக பாய்வது போல் ஒரு குளிர்ச்சியான ஒரு துடிப்பை, ஒரு உணர்வை நாம் உணரலாம். இந்த குளிர்ந்த அதிர்வுகளின் ஓட்டத்தை நாம் தலையுச்சி குழியில் உணரலாம். இது சஹஸ்ராரம் மூளையின் லிம்பிக் பகுதியில் இருக்கின்றது, அதாவது தலையுச்சியில். இது 1000 இதழ்கள் கொண்டது. இந்த 1000 நரம்பு முடிச்சுகள் அங்கு முடிவதால் இது 1000 இதழ்கள் கொண்டது. தத்துவம் தெய்வீக நுண்ணதிர்வுகள். மூலாதாரம் பூமி தத்துவம், சுவாதிஸ்தானம் நெருப்பு தத்துவம், நாபி நீர் தத்துவம், இருதயம் வாயு தத்துவம், விஷுதி ஆகாய தத்துவம், ஆகிய சக்ரா ஒளி தத்துவம், சஹஸ்ராரம் பரம சைத்தன்யம், அதாவது தெய்வீக நுண்ணதிர்வுகள். சஹஸ்ராரம் 1000 இதழ் கொண்ட தாமரை என்று அழைக்கப்படுகின்றது. இதன் ஸ்தூல வெளிப்பாடு மண்டை ஓட்டின் கீழ் பரவியுள்ள 1000 நரம்புகள் மற்றும் அனைத்து மற்ற சக்கரங்களின் சக்திகள் அங்கு ஒன்றிணைகின்றது. சஹஸ்ராரத்தில் அனைத்து சக்கரங்களும் ஒன்றிணைகின்றது. அதாவது ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் அங்கு ஒன்றிணைகின்றது. அங்கு உண்மையான ஞானிகள், சாதுக்கள், முனிவர்கள், புனிதர்கள், அனைத்து அவதாரங்கள், உண்மையான உண்மை, அதாவது அவர்கள் உலகுக்கு தந்த உண்மை தத்துவங்கள், அனைத்து மதங்களின் தூய்மையான உண்மை தத்துவங்கள் அனைத்தும் ஒன்றாகும் இடமே இந்த சஹஸ்ராரமாகும். அதுவே நம் ஆத்மாவின் இலக்கு. சஹஸ்ராரம் தலையில் தலை உச்சி குழிக்கு கீழ் நாம் பார்த்தோம். அதனிடம் கைகளில் உள்ளம் கைகள், நடு உள்ளம் கை, கால்களில் நடு உள்ளம் காலால்
இடத்தில் இது குறிக்கப்படுகின்றது. எனவே சகசாரம் மூலமாக நாம் அறிவொளி ஞானோதயம் நமக்கு கிடைக்கின்றது. ஒருங்கிணைப்பு, அதாவது நாம் உண்மையின் ஒருங்கிணைப்பை உணர்கின்றோம். அனைத்து மதங்களின் உண்மையான சாரங்களின் ஒருங்கிணைப்பை உணர்கின்றோம். அனைத்து அவதாரங்களின் ஒருங்கிணைப்பை உணர்கின்றோம். அனைத்து நல் மனிதர்கள், நற்பண்புகள், தூய ஞானிகள், சாதுக்கள், புனிதர்கள், அவர்களின் ஒருங்கிணைப்பை, அதாவது நாம் இந்த கருத்து தூய்மையான உண்மையான கருத்தோடு ஒருமிக்கின்றோம். எனவே இங்கு வேறுபாடு மறைகின்றது. மனித இனத்துக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள் மறைகின்றது. தூய்மையான இணக்கம், ஒருங்கிணைப்பு கிடைக்கின்றது. சசார சக்கரத்தை பாதிக்கும் காரணிகள், எமக்கு மேல் ஒரு தெய்வீக சக்தி இருக்கின்றது என்பதை சந்தேகிப்பது, நாஸ்திகம் பேசுவது, அதாவது அவ்வாறு ஒன்றும் இல்லை என்று நாஸ்திகம் பேசுவது, மற்றும் நமது ஆத்மாக்கு அந்த தெய்வீக சக்திக்கு எதிரான செயல்கள் நமது சகஸ்ரார சக்கரத்தை பாதிக்கும். இன்று நாம் சகஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து சுழுமுனை நாடி வழியாக நம்மை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும், உலக சலனங்களில் இருந்தும், உலக மாயை அனைத்திலும் இருந்து நம்மை மீட்டெடுத்து ஆத்ம வழி நற்பாதையில் வழிகாட்டும் சக்தி குண்டலினி எண்ணெயின் ஒரு பாகம் சுழுமுனை நாடியில் இயங்குகின்றது. தானாக இயங்கும் சக்தி. எனவே நாம் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. மெதுவாக எமது கவனம் மூலமாக சாட்சி பாவ நிலையில் எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி நாம் கவனித்துக் கொள்வோம். சுவாசத்தை அமைதியாக உச்சி குலுக்கி கொண்டு வருவோம். 2-3 தடவை ஆழமாக சுவாசத்தை உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று வெளிவிடுவோம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை நாம் வீடியோ பார்த்து குண்டலினி எண்ணெய் எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். மாத்திச்சியோடு நாம் சேர்ந்து செய்வோம். Raise your kundalini. Raise your kundalini. Slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot. 1 knot. Second one, let's do it very slowly. And knowing what you are a saint. Do it properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one we have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head
Now give it a third one. 3 times. One. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. இப்பொழுது சமநிலை செய்து கொள்வோம். கூட்டாக செய்யும் போது நாம் அனைவரது இடது நாடியையும் வலது நாடியையும் கூட்டாக சமநிலை செய்து கொள்வோம். இடது கை மடியில், அதாவது 5 விரல்களும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இருக்கட்டும். வலது கை பூமியில் வைப்போம். எளிமையான பிரார்த்தனை. ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியில் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் பூமி மாதாவால் அகற்றி விடுங்கள். கடந்த கால பாதிப்புகள், மமகாரம், வேண்டாத ஆசைகள் அனைத்தையும் முழுமையாக எனது இடது நாடியில் இருந்து வெளியேற்றி விடுங்கள். எனது நாடியில் தூய இச்சா சக்தியை மட்டும் ஒளிபெற அருள் புரியுங்கள். தூய விருப்பம். நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்மாவின் மேன்மையையும் நன்மையையும் நான் உணர வேண்டும். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது நமது இடது கையில் இருக்கும் 5 விரல் நுனிகள், நடு உள்ளங்கை, மூலாதாரம். முழுவதுமாக சரணாகதி நிலையில் எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டு விடுவோம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். வலது கை 5 விரல்களும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி இருக்கட்டும். இதில் கேட்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்க. நான் ஒரு தூய ஆத்மா. எனது எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க எனக்கு அருள் புரியுங்க.
எனது கவனத்தை ஒளியூட்டி தாருங்கள், அறிவூட்டி தாருங்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடு நாடி இரு கைகளையும் நமது இருதய மட்டத்தில் கொண்டு வருவோம். சுழுமுனை நாடி நமது முழு கவனத்தையும் சஹஸ்ராரம் சுழுமுனை நாடி மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். நமது 10 விரல் நுனிகள், உள்ளம் கைகள், மூலாதாரத்தை அவதானிப்போம். மெதுவாக தலை உச்சிக்குழி தளர்வடைவதை அவதானிப்போம். சரணாகதி நிலை. இருதயத்தை முழுமையாக திறப்போம். அங்கு எந்த கள்ளம் கபடமோ சூதுவாதோ இல்லாத திறந்த தூய இருதயத்தை நாம் வெளிப்படுத்துவோம். நமக்குள் ஏதாவது வேண்டாதவை இருந்தால் அதை நாம் நமது அன்பான தெய்வீக சக்தியிடம் முழுமையாக வெளிப்படுத்துவோம். தாயே, இவற்றை என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். நாம் எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவற்றை எதிர்கொள்ளுவோம். நாம் அவற்றை கண்டுபிடித்து அன்னையிடம் விட்டு விடுவதே எமது வேலை. நாம் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. உடல் உபாதைகளோ உள மனதில் இருக்கும் உபாதைகளோ கவலைகளோ எதுவாயினும் அவற்றை கண்டுபிடித்து அன்னையிடம் விட்டு விடுவோம். நாம் அவ்வாறு செய்யும் போது ஒவ்வொன்றாக நாம் அவற்றை அன்னையிடம் விடும் போது நாம் மிஞ்சுவது முழுமையான தூய்மையான ஆத்மாவே. நமது கவனத்தை இப்பொழுது முழுமையாக தலை உச்சி குலுக்கி கொண்டு வருவோம். சஹஸ்ராரம் நிர்விச்சார சமாதி நிலை. அதாவது நமது மனதில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத, விசாரங்கள் இல்லாத அமைதியான நிலை. எண்ணங்கள் வந்தால் அவற்றையும் நாம் சரணடைத்து விடுவோம். மன்னித்து சரணாகதி செய்து விடுவோம். இந்த நிர்விச்சார நிலையில்
இதுவாக நாம் நிர்விகல்ப நிலை என்றால், விகல்பம் என்றால் சந்தேகங்கள். நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேனா? எனது ஆத்மாவை நான் உணர ஆரம்பிக்கின்றேனா? இந்த தியானம் மூலமாக சிறு சிறிதாக எனக்குள் மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. என்னை நான் உணர ஆரம்பிக்கின்றேனா? இறை சக்தியை உணர ஆரம்பிக்கின்றேனா? சந்தேகங்கள் இல்லாது இதில் முழுமையான நம்பிக்கை வர எனக்கு ஆரம்பிக்கின்றன. நான் பெற்றுக்கொள்ளும் இந்த ஆத்ம தூய தெய்வீக அறிவு, அந்த அறிவை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். முழுமையாக அதோடு கருத்தொருமிக்கின்றேன். அவை அனைத்தும் எனது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறுகின்றதா? இதுவே நிர்விகல்ப நிலை. எந்த சந்தேகங்களும் இல்லாது தெய்வீக சக்தியோடு கருத்தொருமித்து ஒன்றாகும் நிலை. ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகும் நிலை. தியான நிலை. தமது சசார சக்கரத்துக்குரிய உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள். எனது சிரசில் முழுமையான அமைதியை தாருங்கள். எனது மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து என்னை சகஜ யோகியாக மாற்றியமைக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள் தாயே. சசார சக்கரத்தை கவனியுங்கள். இப்பொழுது இடது சசார சக்கரத்துக்குரிய உறுதிமொழியை நாம் சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் எனது மமகாரம், வைராக்கியங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றேன். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நான் வெற்றி கொள்வேன். உங்கள் அருளால் நான் எனது மமகாரம், வைராக்கியம் மனக்கட்டுப்பாடுகளிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றேன். உங்கள் அருளால் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வேன்.
சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது வலது சாஸ்திரத்துக்குரிய உறுதிமொழியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள சவால்களை நீக்கி வெற்றி அளிக்கின்றீர்கள். நீங்களே எனது வெற்றி ஆவீர். ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நீக்கி எனக்கு வெற்றி அளிப்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. ஸ்ரீ மாதாஜி அவர்கள் சகயோகாவை நிறுவியவர். தன்னுடைய பிரபஞ்ச சஹஸ்ராரத்தை திறக்கும் அனுபவத்தை நமக்கு கூறுகின்றார். அதை நாம் கேட்போம். அவர் கூறியதன் தமிழாக்கத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். அதன் பின்பு நாம் வீடியோவை பார்ப்போம். சஹஸ்ராரத்தை திறந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சஹஸ்ராரம் திறந்தவுடன் வளிமண்டலம் முழுவதும் அற்புதமான சைத்தன்யத்தால் நிரம்பியது. வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. எல்லாமே ஒரு பெருமழை போல முழு சக்தியுடன் பூமியை நோக்கி வந்தது. நான் அதை பற்றி அறியாதது போல் உணர்வு பூச்சியமாக இருந்தது. இந்த நிகழ்வு மிகவும் அற்புதமானது, எதிர்பாராதது. நான் திகைத்து போனேன். அதன் பிரம்மாண்டம் என்னை ஒரே அடியாக அமைதிப்படுத்தியது. ஆதி குண்டலினி பெரிய உலை போல் எழுவதைக் கண்டேன். இந்த உலை மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அது நெருப்பை போல சிவப்பு நிறமாக இருந்தது. சில உலோகங்கள் சிவப்பு நிறத்தில் சூடேற்றப்பட்டு அதிலிருந்து பல்வேறு வண்ணங்கள் வெளிப்படுவது போல் குண்டலினியும் சுரங்கப்பாதை வடிவ உலை போல் தோன்றி நிலக்கரி எரியும் மின் உற்பத்தி நிலையங்களில் பார்ப்பது போல தொலைநோக்கியில் தெரியும்படி பரவிக்கொண்டே சென்றது. ஒன்றன் பின் ஒன்றாக கதிரியக்கம் என்று இப்படி சென்றது. தேவர்களும் தெய்வங்களும் தங்களுடைய சிம்மாசனங்களிலும் தங்கச் சிம்மாசனங்களிலும் அமர்ந்து கொண்டு பின்னர் தலை முழுவதையும் குவிமாடம் போல் உயர்த்தி திறந்தனர். அதன் பிறகு சைத்தன்யாவின் இந்த பெருமழை என்னை முழுவதுமாக நனைத்தது. இதையெல்லாம் பார்த்து பரவசம் அடைந்தேன். ஏதோ ஒரு கலைஞன் தன் சொந்த படைப்பை போற்றுவது போல் இருந்தது.
மிகுந்த திருப்தியின் மகிழ்ச்சியை உணர்ந்தேன். இந்த அழகான அனுபவத்தை அனுபவித்த நான் சுற்றி பார்த்தேன். மனிதன் எவ்வளவு இருளில் இருக்கிறான் என்று பார்த்தேன். நான் முற்றிலும் அமைதியாகிவிட்டேன். இந்த அமிர்தத்தை நான் நிரப்பக்கூடிய சில பாத்திரங்கள் வேண்டும் என்று என் மனதில் ஆசை எழுந்தது. அதை வீணாக்காது, கற்களில் ஊட்டாது, உண்மையான இதயங்களில் நிரப்ப ஸ்ரீமாதிஜி ஆசை கொண்டார். அதனால் 1970ஆம் ஆண்டு தொடக்கம் சாயோகாவை ஆரம்பித்து தனது முழு வாழ்க்கையை மனித குலத்திற்காக அர்ப்பணித்தவர். இப்பொழுது நாம் வீடியோ மூலமாக கேட்போம். Today, it's a great day for all of us, the seekers, that the last work of the Divine, of opening the last center in the great primordial being was done on 5th of May, 1970. It is the greatest event of all the spiritual happenings of the universe. It was done with very great care and great adjustments. It is not in the limits of human understanding how things are worked in the heavens. It is your fortune and God's love that has worked out this wondrous miracle. Without this happening, there could not have been a possibility to give mass realization. One could have done it for 1 or 2 persons here and there, but to give such a mass awakening could not have been possible. As you know, in the Sahasrara, there are the seats of the 7 main chakras. There are 1,000 nadis, or as they call it, frames, and they all have each 16,000 powers. Every nadi deals with a particular type of a person, and with the permutations and combinations of all these nadis, human beings are looked after. As soon as Sahasrara was opened, the whole atmosphere was filled with tremendous Chaitanya. And there was tremendous light in the sky. And the whole thing came on this earth
as if a torrential rain or a waterfall with such a tremendous force, as if I was unaware, got stupefied. The happening was so unexpected and so tremendous that I was stunned and I became completely silent at its grandeur. I saw the primordial Kundalini rising like a big furnace, and the furnace was very silent but burning appearance it had, as if you heat up some metal and it has many colors. In the same way, the Kundalini showed up like a huge furnace, say of a, you can say, of a furnace which is like a tunnel. When you see these plants you have for coal burning, created to say, and it stretched like a telescope, one after another came out, like that. And the deities came and sat on their seats, on their golden seats. And then they lifted the whole of the head like a big dome and opened. And then this torrential rain completely drenched you. And I started seeing all that and got lost into the joy. It's like an artist seeing its own creation fulfilled. I felt the joy of great fulfillment. After coming out of that beautiful experience, I looked around and I saw human beings so blind. And I became absolutely silent. Then I desired that I should get the cups to fill his nectar. But I saw all stones. Sahasrara is the most beautiful part of yogi. It is a big lotus with 1,000 petals of different colors, appearing like inflated frames. It is a thing which is seen by many people, but to see it pour that torrential rain was like these flames becoming a fountain of colors and of fragrance. When you think of a flower pouring its color and its fragrance around, people have written very little about Sahasrara, because whatever they have seen is from outside, and it's not possible for them to go from inside. Even if you reach from inside, if the whole Sahasrara is not opened up, you cannot see its beauty, because when it is closed, the whole of it, the total, then you just pass through a little aperture and get out. But just imagine a huge big petal, 1,000 petal lotus, and you are sitting inside or in the corona and looking at all these petals, all very beautifully colored and fragrant and pulsating with the bliss and the joy.
To remain into on that position is the ideal situation. But then, after the silence, you are filled with tremendous compassion and love. And you are drawn out to people who haven't yet known what is having eyes. And thus you try to put your attention to the Sahasrara of millions of people. And then you start seeing the problems that exist in the Sahasrara. And even if you desire open Sahasrara, which is a very difficult thing, because the channelizing from the divine to human beings has to be through human beings. The power could be with you, but it has to be channelized through human element. சிறிது நேரம் நாம் நமது சாஸ்திராகத்தில் அமைதியாக தியானிப்போம். மாதாஜி கூறியது போல் சாஸ்திரம் ஒரு தாமரை மொட்டு போல் இருக்கின்றது. அந்த தாமரையை நாம் உள்ளிருந்து பார்க்க வேண்டும், வெளியிலிருந்து அல்ல. எனவே நாம் நமது சாஸ்திரத்தின் உள்ளுக்குள் நாம் செல்ல வேண்டும். நமது கவனத்தை நாம் அங்கு வைக்க வேண்டும். நமது சாஸ்திரத்தை முழுமையாக திறப்பதற்கு நாம் ஸ்ரீ மாதாஜியை அங்கு அழைப்போம். தாயே, எனது சாஸ்திரத்தில் என்னோடு வந்தருளுங்கள். எனது சாஸ்திரத்தை திறக்க எனக்கு அருள் புரியுங்கள்.
இப்பொழுது சாஸ்திராரத்தில் அந்த பரம சைத்தன்யம் தெய்வீக அன்பு அலைகள் குண்டலினி தாய் சக்தி முழுமையாக அங்கு நமது சாஸ்திராரம் திறக்கும் போது வந்து அருள்கின்றார். குண்டலினி சக்தி ஒரு தாயாக இருக்கின்றார். தெய்வீக தாயாக, உலக தாயாக. அவரை பல அவதாரங்கள், பல சமயங்கள், அதாவது பல சமயங்களை உருவாக்கிய அவதாரங்கள் அவரை பற்றி பாடியிருக்கின்றார்கள், அவரை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். சிறந்த ஞானிகள், மகான்கள், புனிதர்களால் பாடப்பட்டிருக்கின்றது. ஒரு தாயாக எல்லா சமயங்களிலும் அவர்களுடைய மொழியில் பாடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு பாடலை நாம் கேட்டு தொடர்ந்து தியானிப்போம்.
இப்பொழுது மீண்டும் ஸ்ரீமாத்திஜியின் ஒரு 5 நிமிட உரை சஹஸ்ராரத்தை பற்றியது. அதை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். So we should not confuse our freedom with ego. That's what I have to give you a counsel. Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. For example, you are born a Christian, you are a Christian. You are gone forever then. Alright, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word? So you become enslaved to these things, so there is no freedom. And spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal, Anant. It is eternal. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy. Because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super ego. So it is a one coin and they have two faces, one is happiness, another is unhappiness. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on, you just watch it as a drama. You are not involved and you are seeing it and enjoying it. You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama. Seer, the witness. Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now, you enter inside the room and you see through the window. Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there and then another future thought is there, it disappears. You see the thought rising but you can't see the disappearing of the thought. In between that is the present. Thus the place is established, that present is established when your attention becomes enlightened by the Spirit. Either you think of the future or of the past. But I say now, at this moment, at the present, you cannot stand there because your spirit is not enlightened. Because spirit is the present. When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying.
everything becomes different. The whole life becomes a drama, and the joy out of it starts coming out. And you really enjoy small, small things here and there. And you really understand how much joy was lost before realization. This is not your mental thing that gives you joy, but the joy pours on you from your head just like this. A cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours out. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star, you see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think. The joy of the creation of that thing, whole thing, becomes one with you. Like all the creation around, a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. In the same way, all that is joy. The Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there is no thought. There's no barrier, no conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we have. He says, "Jab mast hue fir kya bole?" When I have gone into the nectar of the intoxication of the spirit, now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all he could say. மீண்டும் எமது கவனத்தை அந்த சாஸ்திரார்த்தத்துக்கு எடுத்துச் செல்வோம். தாமரை மொட்டு போல் அந்த மொட்டுக்குள் நாம் எமது கவனத்தை எடுத்து செல்வோம். அங்கு நாம் தனியாக இல்லாது எமது ஸ்ரீமாத்திச்சியை நாம் அங்கு அழைப்போம். சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது மெதுவாக குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக நாம் எடுத்து செல்வோம். ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை
2 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கையை நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சாஸ்திர. இரு கைகளையும் கூப்பி வணங்கி மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது நன்றியை தெரிவிப்போம். தாயே, எமக்கு ஞான ஊதியம் தந்தருளி எமது அறியாமை இருளை போக்கி எமக்கு ஒவ்வொரு நாளும் நல்வழி காட்டி எமக்கு முழுமையான அமைதியும் ஆனந்தத்தையும் தந்தருள்வதற்கு எமது இதயபூர்வமான கோடானு நன்றிகள். இப்பொழுது ஃபேஸ்புக் அன்பர்கள் நாம் எமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் சாட் மூலமாக தொடர்பு கொள்ளலாம்.